எதுங்க? ஹேர் ஆயில் வந்து என்ன இது வரும் சார் காரகத்துவம்? பொதுவா ஹேர் ஆயிலுடைய தன்மை அதுக்கு வேற வேற கான்செப்டுக்கு மேடம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹேர் ஆயில் அப்படிங்கிறது எதுக்காக தேங்காய் எண்ணெய் வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? ஓகே இப்ப ஓகேங்க. தேங்காய் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஓடு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? ஆமாங்க. ஓடு ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா? நம்ம மண்டையோட தொடர்புடையது அது. மண்டையோட தொடர்புடையது. ஓகே. ஓகே ஓகே ஓகேங்க. இல்லையா? அப்ப அதனால அதன் மூலியமா அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகும். நம்ம மூளை வந்து பாத்தீங்கன்னா பலமாகும். அதுல இருக்கிறது உள்ள பாத்தீங்கன்னா அந்த மூளையுடைய அமைப்புகள் அது வந்து இருக்கும். அது பெரிய கான்செப்ட். நான் கண்டிப்பா ஒரு வீடியோ ஓகே. வந்து பதிவு பண்றேன். தேங்காய் பத்தி ஒரு பெரிய வீடியோ இருக்கு. கண்டிப்பா பதிவு பண்றேன். ஓகே ஓகேங்க சார். இல்ல நீங்க சோப்பு வந்து சந்திரனோட காரகத்துவம்னு சொன்னீங்க. சோ சடனா எனக்கு தேங்காய் எண்ணெய் தலைக்கு நம்ம தேய்க்கிறோமே எண்ணெய், சோ அது எப்படி இருக்கும் பொதுவா அப்படின்னு. வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சீப்பு, ஷாம்பு இது எல்லாமே வந்து அஸ்வினி நட்சத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். நட்சத்திர ஓகே. ரீதியா பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்தை வந்து குறிக்கும். பொதுவா எண்ணெய் வகைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனியை குறிக்கும். எண்ணெய் ஓகே. வகைகள் அப்படிங்கிறது சனியை குறிக்கும். அது அந்த ஒரு காம்பினேஷன் இருக்கு. இப்ப கடலை எண்ணெய்னா அது வந்து குரு சனி அந்த மாதிரி காம்பினேஷன் தான் வரும். தனியா ஒரு எண்ணெய் மட்டும் இண்டிவிஜுவலா வராது. ஓகே பார்த்து ஓகேங்க புரிஞ்சு. சார். தேங்க்யூங்க ஓகே. சார்.